Hi friends, welcome to Wow Home Arts. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சிம்பிளான ஒரு கிராஃப்ட் பார்க்க போறோம். இது பண்றதுக்கு ஒரு பென்சில் அப்புறமா ஏதாவது ஒரு உல்லன் த்ரெட் எடுத்துக்கோங்க. இது வச்சு நம்ம ஒரே நிமிஷத்துல ஒரு பூ மாதிரி அழகா பண்ண போறோம். இந்த உல்லன் த்ரெட் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டா மடிச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படினா நிறைய டெக்கரேட் பண்றதுக்கு இந்த ஃப்ளவர் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ரெண்டா மடிச்சு அதை வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ண த்ரெட்டை பென்சிலில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த பென்சிலோட மேலே அதை அப்படியே நீங்கள் மாட்டி விட்டுருங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. அது இன்னும் ஈஸியாக இருக்கும், நகராது. இப்போ இன்னொரு த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நீங்கள் ரோல் பண்ணிகிட்டே வாங்க. சின்ன பூவாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணும்னா இந்த பென்சில் ஃபுல்லாக நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஆர்த்தி அண்ட் காவியா ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் ஆர்த்தி அண்ட் காவியா. பார்த்திங்கன்னா நான் வேணுங்கிற அளவுக்கு அந்த பென்சில் ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும் ரோல் பண்ணதுக்கப்புறமா. இப்போ நம்ம அந்த ரோல் பண்ண த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ண த்ரெட்டையும் நம்ம முன்னாடி உள்ளே வச்சு ரோல் பண்ணோம் இல்லையா, அந்த கயிறையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம முடி போட்டுக்கலாம். 2 தடவை நல்லா டைட்டாக 2 தடவை நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக வந்து முடிச்சு போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பென்சில்லேருந்து அந்த த்ரெட்டை நம்ம வெளியில் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த சைடு ஈஸியோ அந்த சைடு நீங்கள் நல்லா மூவ் பண்ணிவிட்டு இந்த பென்சிலில் அந்த த்ரெட்லேருந்து வெளியில் எடுத்துருங்க. பார்த்திங்கன்னா நான் பென்சிலை எடுத்துட்டேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சு போட்டோம் இல்லையா கீழே, அதை வந்து விட்டுடாதீங்க. அதை நல்லா உங்கள் விரலால் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும், அந்த கீழே இருக்கிறத மட்டும் விட்டுடாதீங்க. அதை நல்லா பிடிச்சிக்கோங்க அந்த நம்ம முடிச்சு போட்ட இடத்த. இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மேலே நம்ம பென்சில் மேலே மாட்டி விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம லைட்டாக அப்படி இழுத்திங்கன்னா அப்படியே அது வந்து சுருங்கி வரும். புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் முடிச்சு போட்டதை நல்லா கையில் பிடிச்சிருக்கேன். அந்த மேலே நம்ம பென்சிலில் மாட்டினோம் இல்லையா, அதை வந்து இழுத்தா இந்த மாதிரி அழகாக சுருங்கி வந்துருச்சு பாருங்கள். ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இழுத்ததையும் அந்த கையில் பிடிச்சிருந்ததையும் சேர்த்து நீங்கள் முடிச்சு போட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை நாட் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக ஃப்ளவர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்னும் நல்லா டைட் ஆகிறதுக்காக நான் இன்னொரு தடவை நாட் போட்டுக்கிறேன். இப்போது இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்க த்ரெட்டை கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணுங்கள். ஃப்ளவர் கட் பண்ணிடாதீங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம ஏதாவது ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரி ஒட்டலாம், அப்படி இல்லைன்னா மணி வச்சு தைக்கலாம். ஸ்டோன்ஸ் மாதிரி ஒட்டலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கடையில் கிடைக்கும் இல்லையா, இது வந்து நம்ம இதில் ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டலாம் இந்த ஃப்ளவரில். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த கலர் பீட்ஸ் பிடிக்குதோ இந்த மாதிரி பீட்ஸ் நம்ம வச்சு கூட இந்த ஃப்ளவரில் வந்து இந்த மாதிரி ஊசி வச்சு தைச்சிக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஸ்டோன்ஸ் வந்து நிறையா இருந்தது. நான் அதை வச்சு ஹார்ட் க்ளூ போட்டு இந்த மாதிரி 3 இடத்துல நான் வந்து ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் போடுற கிராஃப்ட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும்.